அதனாலதான் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கட்டளையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது எங்க இஸ்ரவேலுக்கு ஜெபிப்பது நமக்கு கட்டளையா இருக்கா? இது என்ன புது கதையா இருக்கு? பிசாசு கையில் ஒப்படைக்க போறாரு அந்த அந்த தேசத்தை. அப்படி ஒப்படைக்கும் போது என்ன ஆகும்? முழு உலகமும் பாதிக்கப்படும். ஒண்ணு மட்டும் புரியல மக்களே, தயவு செஞ்சு சொல்றேன். ஆனால் அவர்களுக்காக இஸ்ரவேலோட ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் ரட்சிப்புக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன் அவங்களும் மனுஷங்க தான், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. நம்ம ஏன் இஸ்ரவேலை பத்தி பார்க்கிறோம், அந்த பாவத்தை நம்ம ஏன் இதை சொல்றோம், ஏன் இவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம ஏன் இல்லை சார், நீங்க ஏன்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்க தான் அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றீங்க. இந்தியாவில் பாவம் இல்லையா, சிங்கப்பூர்ல பாவம் இல்லையா, மலேசியாவில் பாவம் இல்லையா, மேலை நாடுகளில் பாவம் இல்லையா, ஏன் இஸ்ரேலை பத்தி மட்டும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சரி கேட்குறோம், சொல்லுங்க. இந்தியாவில் பாவம் செய்கிறது இந்தியாவை பாதிக்கும், தமிழ்நாட்டில் பாவம் செய்கிறது தமிழ்நாட்டை பாதிக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஒரு காரியத்தை செய்தால் அது உலகத்தையே பாதிக்கும். இதெல்லாம் புது உருட்டா இருக்கு. இந்தியன் பண்ணால் இந்தியனுக்கு தான் பாதிப்பு, அமெரிக்கன் பண்ணால் அமெரிக்கனுக்கு தான் பாதிப்பு, ஆனால் இஸ்ரேல் பண்ணால் மட்டும் உலகத்துக்கே பாதிப்பான். இது என்ன உருட்டு ஐயா? இதுக்கு பேர் தான் பைபிள், தெரியும்ல? இதில் எங்கேயாவது எவனாவது ஏதாவது ஒன்று செஞ்சா உலகத்தையே நான் தண்டிப்பேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்காயா? இருக்கா? இஸ்ரவேல் ஆசீர்வாதமா இருந்தா உலகத்துக்கு அது ஆசீர்வாதம், இஸ்ரவேல் தப்பு செஞ்சா அது உலகத்துக்கே பாதிப்பை உண்டாக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய சரித்திர குறிப்புகளை பார்க்க முடியும். ஓ, இப்போ பைபிளில் இல்லைனால உலக சரித்திர குறிப்புகளுக்கு போயிட்டீங்களா? யாரையா உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது? ஏன் இந்தியா ஆசீர்வாதமாக இருந்தால் உலகத்துக்கு அந்த ஆசீர்வாதம் போகாதா? இந்தியன்ஸ் மட்டும் எல்லாத்தையும் முடக்கி வச்சுருப்பாங்களா? இஸ்ரேல் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா? யார் சார் நீங்களாம்? அதனாலதான் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கட்டளையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது எங்க இஸ்ரவேலுக்கு ஜெபிப்பது நமக்கு கட்டளையா இருக்கா? இது என்னடா புது கதையா இருக்கு? நமக்கு நீ என்னையும் சேர்த்துக்கிறீங்க? எனக்கு கட்டளையா இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும்னு? இப்போ நீங்கள் பேசுறது ஃபிசிக்கல் இஸ்ரேல், அந்த ஃபிசிக்கல் இஸ்ரேலுக்காக நான் ஜெபிக்கணும்னு எனக்கு கட்டளை இருக்கா? சரி, எந்த கிறிஸ்தவனுக்காவது இருக்கா? இதுக்கு பேர் தான் பைபிள். இங்கேருந்து ஏதாவது வசனம் எடுத்து கோட் பண்ணி ஃபிசிக்கல் இஸ்ரேலுக்காக நீ ஜெபிக்கணும் அப்படின்னு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு கட்டளையாக இருக்குன்னு காட்ட முடியுமா? அதான் நான் சொல்லுவேன், யூதன் ஒழுங்கா இருந்தானா உலகம் ஒழுங்கா இருக்கும், யூதன் மோசமானவனா இருந்தா உலகம் மோசமாய்த்தான் மாறும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அமைப்பு இருக்குது. என்ன அமைப்பு? எங்கேயோ இருக்கிற யூதன் ஒழுங்கா இருந்தா இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜஸ்வின் ஒழுங்கா இருப்பான். எங்கேயோ இருக்கிற யூதன் பாவம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜஸ்வின் பாவம் பண்ணுவானா? என்ன அமைப்பு அதை முடிவு பண்ணுது? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்களா? சொல்ல வரேன், இப்ப நாம அவனுக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்துல வந்திருக்கிறோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்துல என்ன, எதுக்காக ஜெபிக்கணும்? எதிரிகள் கையில இருந்து அவங்கள பாதுகாங்க ஆண்டவரே, அதுக்கு ஜெபிக்க வேண்டாம். அந்த அந்த பலன் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓ, உலகத்தில் ஒரு ரேஸுக்கு மட்டும் ஜெயிக்கிறதுக்கு பலன் இருக்குது, அதனால ஜெபிக்க வேண்டாம், அதாவது ஆண்டவர் சப்போர்ட் இல்லாமலே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு அதனால ஜெயிப்பாங்க, அதனால நீ ஜெபிக்க வேண்டான்றீங்களா? அப்படி பார்த்தா நீ ஒன்றுக்கு குறித்து கவலைப்படாதன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. காட்டு புல்லை பாரு, உடுத்து வைக்கிறது ஒரு அதிக நிச்சயம் இல்லைவான்ட்டாரு. அப்புறம் யாருமே எதுக்குமே ஜெபிக்க வேண்டாமே, எல்லாமே அவர் தான் தெரியுமே, அவர் தான் கொடுத்துட்டாரு. நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் முன்னமே உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன்ட்டாரு. அப்போ எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ எந்த அடிப்படையில் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டான்னு இப்போ சொல்கிறீங்க? அதாவது ஃபிசிக்கலாக சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெபிக்க வேண்டான்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எதுக்குமே ஒரு அடிப்படையே கிடையாதுல்ல. இல்ல வேற எதுக்காக ஜெபிக்கணும்? இஸ்ரவேல் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, அதெல்லாம் வேண்டாம், அவங்க ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க உலக பிரகாரமாக. சீரியஸா? உண்மையாகவே இந்த அப்பாவி நபருடைய அறியாமையையும் அவரை பின்பற்றும் மக்களுடைய அறியாமையும் நினச்சா சிரிப்பு வருது ஒரு அளவுக்கு மீறி. பைபிள்னு ஒன்று எடுத்து முன்ன பின்ன கூட சும்மா கூட படிக்க மாட்டீங்களா? சும்மா கொஞ்சோண்டி கூட படிக்க மாட்டீங்களா?
எவன் என்ன சொன்னாலும் அது பின்னாடியே போகிறது. அப்படியா? அது பைபிளில் படித்து ஆண்டவர் உண்மையிலே அது சொல்கிறாரான்னு வெரிஃபை பண்ணலாம் வேண்டாம். இப்ப நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உமக்கு விரோதமான பாவத்திலிருந்து தேசம் விடுதலையாக வேண்டும். எப்படி இந்தியாவுக்கு ஜெபம் பண்றோமோ அதே மாதிரி இஸ்ரவேலுக்கு இப்ப ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்? இந்தியா பாவத்தில் இருக்கும்போது இந்தியர்களை பாதிக்குது. இஸ்ரவேல் இருக்கும்போது ஆன்டி கிரைஸ்ட் கையில் ஒப்பு கொடுக்க போறார் உலகத்தை, பிசாசு கையில் ஒப்படைக்க போறாரு அந்த தேசத்தை. அப்படி ஒப்படைக்கும் போது என்ன ஆகும்? முழு உலகமும் பாதிக்கப்படும். எனக்கு ஒன்று மட்டும் புரியல மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த மாதிரி மோசமான கொடூரமான ஆவிக்குரிய ரீதியில் மக்களை கொன்று சிதைக்கும் இந்த மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து உஷாராக இருங்க. நமக்கு பைபிள் ஒன்று இருக்குது, ஆண்டவர் வந்து சீரும் சிறப்புமாக அதை ரொம்ப சூப்பராக அப்படி அல்வா மாதிரி கொடுத்துருக்காரு. படித்தா போதும், யாரும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் புரியணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இல்லைனாலும் அவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு மேற்பட்டு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படித்தா இன்னும் சூப்பர், அமுதம் மாதிரி. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? மிஸ் பண்ணிடாது. ஏன்னா வாயை திறந்தா வாய்க்கு வந்ததை அடித்து விடுறது தான் இவங்க வேலையாக இருக்குது. மிகப்பெரிய உபத்திரவ காலம் வரும். சரி, இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஆட்சி வரக்கூடாதா? இல்ல, அதெல்லாம் வர வேண்டியதுதான், கர்த்தர் சொன்னதுதான். ஆனால் அவர்களுக்காக, இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் ரட்சிப்புக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபை பண்ணி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்? அவங்களும் மனுஷங்க தான், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், இந்தியாவில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், ஸ்ரீலங்கா பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். அது என்ன ஸ்பெஷலாக இஸ்ரவேலருக்கான ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணணும்? ஏன் அப்படி? இந்த தவறான மாய வலையில் விழுந்துராதீங்க. அதான் பவுல் அழகா எழுதுவார், இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமையே உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அவன் கீழ்ப்படியாம போனதுனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைச்சார். ஒருவேளை அவன் கீழ்ப்படிஞ்சானா, சிலர் நெகட்டிவா சொல்லுவாங்க, அவன் கீழ்ப்படிஞ்சிட்டானா இயேசு நமக்கு கிடைக்க மாட்டாரு. இல்லைங்க, அவன் கீழ்ப்படியாததுனாலேயே இயேசு நமக்கு கிடைப்பாரானால், கீழ்ப்படிந்தால் நமக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்படியா? சரி, சும்மா அது என்னன்னு எடுத்து படிப்போமா? ரோமன் 11:11 இருக்கு. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள். யார் இடறினார்கள்? இஸ்ரவேலர்கள், மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சரியா? என்னது? அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகிற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க, அதாவது ஆண்டவர் இஸ்ரவேலர்களை தள்ளினதுனால உலகத்தோட ஒப்புரவாயிட்டார், அதாவது புறஜாதியாரோட ஒப்புரவாயிட்டார். அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாய் இராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? அவங்களையும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நமக்கெல்லாம் வந்துடுச்சு. அவங்கள ரிஜெக்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? அவங்க மரித்தவர்கள் ஆயிட்டாங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். பேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம ஒட்டப்பட்ட கிளையாயிடுச்சு, அவங்க இன்னும் பரிசுத்தமானாங்களா, நம்மளும் பரிசுத்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழுவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ வந்துட்டன்றதுனால அவங்கள மட்டம் தட்டாத, சரியா? பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. நான் வரணும்னு அவங்களெல்லாம் தள்ளிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ஓவராக பேசாத. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துரு.
நீயும் திருப்பி அவிசுவாசமா ஆனால் என்ன அவன் ஒன்றையும் வெட்டிடுவாங்கப்பா. நீ வந்து ஒட்டப்பட்டான்னு அப்படி இருக்காத. நீ அவன் அவிசுவாசமாக இருந்தால் வெட்டிட்டார், நீ விசுவாசமாக இருந்தால் ஓட்டிட்டார். ஆனால் நீ மேட்டிமையாக இருக்காத. இதுதான் அந்த அந்த ஃபுல் சாராம்சமே இதுதான். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இது சுபாவ கிளையே ஆண்டவர் வந்து விட்டு வைக்கல. தப்புனா தப்பு டமால். இப்போ நீ ஒட்டப்பட்டது, அப்போ நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் அந்த சாராம்சம். மொத்தத்தில் அவங்க சுபாவ கிளை, அவங்களே அவிசுவாசத்தினால வெட்டப்பட்டாங்க. நீ காட்டு ஒலிவ மரத்துலேருந்து ஒன்று ஒட்டி வச்சுருக்குறாங்க, நீ ஓவராக ஆடாத. இதுதான் அங்கே இருக்குது. சரியா? இதுக்கும் இஸ்ரவேலில் ஒன்று நடந்தால் அது அப்படியே எல்லாருக்கும் சூப்பர், இஸ்ரவேலில் கெட்டது நடந்தால் உலகமே கெட்டதாயிடும், இஸ்ரவேலர் பாவம் செஞ்சால் உலகமே பாவம் செஞ்சுருவாங்க, இஸ்ரவேலர்கள் ஒழுக்கமாக இருந்தால் உலகமே ஒழுக்கமாக இருப்பாங்க. என்னது? அதைத்தான் சொல்ல வரேன். அதுக்காக இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் நிறைய நேரங்களில் இஸ்ரவேலுடைய புனித பயணம் இதெல்லாம் நான் கண்டம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நிறைய பேர் நம்ம இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டான ஆள் மாதிரியும், ஒரு சில நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக பேசும்போது நம்ம எல்லாம் இஸ்ரவேலுடைய சப்போர்ட்டர் மாதிரியும் நினைக்கிறாங்க. நான் இஸ்ரவேலுக்கு ஆதரவாளரும் இல்லை, இஸ்ரவேலருக்கு எதிர்ப்பாளரும் கிடையாது. என்னடா இது? இஸ்ரவேலருக்கு ஆதரவானவரும் அல்ல, எதிர்ப்பாளரும் அல்ல. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க இப்படி இருந்தால் உலகமே இருக்கும், அவங்க நல்லா இருந்தால் உலகமே நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளை விதைக்கிறது சப்போர்ட்டரோட வேலை இல்லையா? பின்ன எதிர்ப்பாளருடைய வேலையா, இல்லை நடுநிலையான ஆளுடைய வேலையா? பாஸ், எங்களுக்கு பச்சையாக தெரியுது நீங்கள் இஸ்ரவேலருக்கு சப்போர்ட்டர், அதாவது பிசிக்கல் இஸ்ரவேலர்களுக்கு. நாம எங்க வந்துட்டு வேதத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது, ஆண்டவர் உணர்த்தும் போது, ஜெபிக்க சொல்லும் போது நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு விரோதமாக எதிரிகள் எழும்போது, நம்ம இந்தியாவுக்கு விரோதமாக எதிரிகள் எழும்போது நம்ம ஜெபம் பண்றோம். இந்தியாவில் கொள்ளை நோய் வந்தாலும் ஜெபம் பண்ணுவோம், இஸ்ரேலில் கொள்ளை நோய் வந்தாலும் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு எல்லாருமே, நம்ம யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, யாருமே கிடையாது. நாம என்னை பொறுத்த வரைக்கும் நாம பரலோக பிரஜைகள். அப்ப என்னடா இது? கடைசியில் வந்து நடுநிலையாக முடிச்சிட்டாரு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எப்படி பாஸ்? எப்படி பாஸ் சொல்லுங்க, எப்படி? சரி, ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன், நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரு முக்கியமான 3 வசனம். இந்த 3 வசனத்தை தான் மிஸ்கோட் பண்ணி ஒரு தவறான உபதேசம் கிறிஸ்தவன்ற போர்வைக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. அந்த 3 வசனத்தை டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரியான முக்கியமான வசனத்தை அதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா? யாத்திராகமத்தில் 2, எண்ணாகமத்தில் 1. யாத்திராகமம் 25. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்கவும் வேண்டாம். 10 கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். விசாரிக்கிறவராய் இருக்கிறாராம். சரியா? அடுத்தது யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். சரியா? அடுத்து எண்ணாகமம் 14:17. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று நீ சொல்லியிருக்கிறபடியே. இதை பிடிச்சிக்கிட்டு அப்பா செஞ்சால் பிள்ளைக்கு பிள்ளைக்கு புள்ள வரைக்கும் தண்டனை தொடரும், சாபம் தொடரும் அப்படின்னு தவறாக ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவம் என்ற போர்வைக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற பல டினாமினேஷனில் இந்த நபர் உட்பட. சரியா? இது ஒரு லெவலுக்கு மேலே போய் இஸ்ரவேல் செஞ்சால் உலகத்துக்கு சாபமாக மாறிடுமா, இஸ்ரவேல் நல்லா இருந்தால் உலகமே சூப்பராக இருக்குமா, இஸ்ரவேல் பாவம் செஞ்சால் உலகமே பாவம் செய்ய ஆரம்பிச்சிருமா, இஸ்ரவேல் நல்லா இருந்தால் இது என்னடா நியாயம்? இந்த 3 வசனமும் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, விசாரிக்கிறவராக இருப்பேன், தண்டிக்கிறவராக இருப்பேன் இல்லை. அப்பா செஞ்சால் அது அப்பாவுக்கு தான், புள்ள செஞ்சால் அது பிள்ளைக்கு தான். பிள்ளையோட பாவத்தை அப்பா கிட்டேயோ அப்பாவோட பாவத்தை பிள்ளைகிட்டேயோ கேட்க போகிறது இல்லை. தண்டனை அவங்களுக்கு வரும். யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை. சரியா? அவங்களுடைய பிள்ளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். அவங்களும் அப்படி இருக்கிறாங்களா இல்லை கரெக்டாக இருக்கிறாங்களான்னு ஆண்டவர் பார்த்துப்பார். இதுதான் அங்கே மீன் பண்ணுறாங்க. அப்பா செஞ்சால் பிள்ளைக்கு தண்டனை, சாபம் தொடரும். இல்லவே இல்லை. நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு வசனம் சொல்லிட்டா? எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை,
தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இதுக்கு மேலே நெத்தி பொட்டில் ஒரு வசனம் வேணுமா? பாவம் செய்கிற ஆத்மா தான் சாவும், பிள்ளைக்கு சாபம் வராது. சரியா? அப்படியே அவன் பாவம் செய்கிற ஆத்மா துன்மார்க்கனா இருந்தாலும் அவன் தன் எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அவரை குறுக்கி இஸ்ரவேல் பாவத்தினால உலகம் சாபகம். என்ன சார் எங்கே சார் போகிறீங்க? இதுக்கு பேர் தான் பைபிள். இந்த வசனம் எசேக்கியேல் 18:20 உங்கள் கண்ணுக்கு படவே படாதா? இல்லை அந்த யாத்திராகமத்தில் 2 எண்ணாகமத்தில் 1 தப்பாக தான் படுமா? சரி, ஏதோ ஒன்று கடைசியில் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லைன்னு நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. மக்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், பைபிள் படி. இது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தை எல்லாமே இதில் இருக்குது. செம்மையாக இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது வேறு லெவலில் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வாங்க. அதை விட்டுட்டு இந்த பரவசம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வேண்டாம். அது வேறு ஏதோ ஈவில். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்.